நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன கலக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்க போறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, போல்டா இதுக்கு மேல யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படணும்னு அவசியம் எனக்கு இல்லை. என் பொண்ணு எனக்கு முக்கியம். பெரியம்மா நீங்க சொன்ன பின்னாடி எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. என் பொண்ணுக்காக தான் நான் இருக்கேன். அப்படிப்பட்ட என் பொண்ணை விட்டுட்டு வரத்துக்கு நான் லூஸா? யார் என்ன சொன்னான்னு அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நான் தான் நிரூபிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே, என்ன சொல்லிட்டா அப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனுக்கிறதுக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? இனிமே நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். இப்பவே நான் எல்லாத்தையும் இங்க தூக்கி போட்டு அங்க போயிட்டு அந்த டாக்டரை கிளின்னு கிழிச்சு திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நான் காலடி எடுத்து வைப்பேன். என் அண்ணன் வீட்டுக்கு நான் இப்ப போக மாட்டேன். இப்ப என் வீட்டுக்கு தான் நான் போக போறேன். இதனா என்ன கேட்கட்டும். அதுக்கப்புறம் அவளை அப்படியே சும்மா ரிவிட்டு வாங்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டே நம்ம மல்லியோட இது பழைய மல்லி திரும்ப வந்தாச்சு. இதுக்கு மேல மல்லியோட ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. ராஜேஸ்வரியோட ஓட்டம் இனிமே ஆரம்பிக்க போகுது. இதை பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது நம்ம அண்ணா பொருணி அவங்க பாயிண்ட் ஆஃப்ல என் மகளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தின ராஜேஸ்வரியை சும்மா விடுவோனா அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து நம்ம ராஜேஸ்வரிய மல்லி வரணும்னு சந்தோஷமா இருக்க போல, எப்படியா டக்குன்னு மல்லி எங்க இருக்கா, மல்லியை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டினாங்க அப்படின்னு சொல்றா. என்னடா இது, நாம பஞ்சு டைலாக் போட்டு ராஜேஸ்வரியை மொக்க வாங்க வைக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு இப்படி சொல்றா. என்னாச்சு எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி வெண்பாவை வந்து கோர்ட்ல இருந்து பார்க்க வந்திருக்காங்க, அவங்க மல்லி இல்லைன்னா கூட்டின்னு போறேன். அதான பார்க்கறேன் அடிச்சக்க. உங்களோட காரியம் ஆகணும்னா மட்டும் அப்படியே சும்மா நல்லா அந்த கரும்பு ஜூஸை புளியிற மாதிரி புளிஞ்சு அந்த சக்கையை தூக்கி போடுவீங்க, அந்த மாதிரி தூக்கி போட்டுருவீங்க. காரியம் முடிஞ்ச பின்னாடி இப்ப உங்களுக்கு காரியம் ஆகணும்னால அது புளியத்துக்கு தான் கூப்பிடுறீங்க. நீங்க கூப்பிடனால நாங்க வருவோங்க. ஏன்னா அது எங்க வீடு, எங்க வெண்பா, என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா மல்லி போன பிடிங்கி சொல்றா. உடனே இப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி அப்படியே சும்மா ஆட்டோல புர்ன்னு ஒரு பக்கம் போறாங்க. போயிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ்ல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. உடனே அந்த கோர்ட்ல இருந்து செக் பண்ணதுக்கு வந்தாலே அவங்க வராங்க. ஏன்னா மல்லி எங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல குடும்ப விஷயமா வீட்டு வரையும் போயிருந்தேன், இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. உடனே வெண்பாவுக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. மல்லி எல்லாமே என்கிட்ட வெண்பா சொன்னா, நீங்க போல்டா இருக்கணும். இப்ப வந்தீங்க பார்த்தா இதுதான் உங்களோட கெத்து. இந்த கெத்தை என்னைக்குமே விட்டுறாதீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் வீட்டை விட்டு போயிடாதீங்க. சின்ன புள்ள அந்த வெண்பா புள்ள, அவன் மனசு தாங்காதா? அவன் மனசு புள்ள நீதான் ஒரு பக்கம் கூச்சல் இருந்து என் காதுல கேட்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கு மேல பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல நம்ம ஆட்ட கபிலா இறங்கி அடிச்சு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவை நாம ஒரு பக்கம் ஆட சொல்லணுங்க. ஏன்னா வெண்பா சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். என் அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நான் உசிரையே தருவேன். அப்படிப்பட்ட என் அம்மாவை இனிமே நான் அசிங்கப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டா இருக்காங்க. அதே மாதிரி நர்ஸ் ஒரு பக்கம் போன் பண்றாங்க. திரும்ப போன் பண்ணி நம்ம விஜய் கிட்ட உண்மையில சொல்றாங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் தான் நேரம் அங்க போயிட்டு இருக்காப்ல. போயிட்டு நர்ஸு சும்மா கிளின்னு கிழிச்சார். நர்ஸ் உடனே போன் பண்றாங்க நம்ம விஜய்க்கு, இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற 2 பொம்னாட்டிலாம் போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னாங்க, காசு 6 லட்சம் கொடுத்தாங்க, அதனாலதான் பண்ண, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா சொல்லிட்டு விலகிட்டாங்க. பாப்பா என்ன நடிப்புடா, உலகமாக நடிப்பு. இந்த நடிப்பு தான் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போங்கடா டே அப்படின்ற மாதிரி தான் இது. நம்ம விஜய் உடனே ராஜேஸ்வரி பாக்குறாங்க. என்னடா என்ன பாக்குற, அவ வந்ததுக்கு நாங்க என்னடா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களை நான் அப்பாரம் வச்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோட நம்ம மல்லிகிட்ட மன்னிச்சிரு மல்லி நடு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டின்னு போறாரு. மல்லிகிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறாரு. மல்லி தடுத்துடுறாங்க. நீங்க ஒரு டைம் சொல்லி பிரோஜனம் இல்லை, உங்களுக்கு நான் பல 100 டைம் சொல்லிட்டேன் என்னோட உண்மையான காதலை பத்தி. நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல விஜய். இதுக்கு மேல நான் சொல்லி என்ன ஆக போகுது சொல்றதுனால உங்க மனசுலயே எனக்கு எதனா இடம் கிடைக்க போதா என்ன? விடுங்க, முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணலாம் அதை பத்தி தான் நம்ம யோசிச்சோம். அதை விட்டு உங்ககிட்ட சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போல்டா அழகா பேசுறாங்க. அந்த பேசுற விதங்குது அதிலே அப்படியே சும்மா பார்த்து எல்லாம் மயங்கிடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தெளிவா கிளாரிபிகேஷனோட பேசுறாங்க. உடனே நம்ம விஜய் வெளியே போயிட்டு அப்படியே ராஜேஸ்வரி பாக்குறாரு. உலகத்துல பாக்குறாரு. ஏமா நீ எல்லாம் ஒரு அம்மா, உன் அம்மா சாணத்துல தான் வச்சு பார்த்தேன். ஒரு தம்பியோட வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் உருப்படியா என்னடா நாசமா போகணும்னு நினைச்சா என்ன நினைச்சா? அப்ப என்ன பேசுற, என்ன நடந்துச்சு? இப்ப உன் பொண்டாட்டி அங்கங்க ஊர் மேய்ச்சிட்டு வந்துருக்கிற, அதை கேட்க துப்பு இல்ல. அவளை வீட்டை விட்டு நான் அனுப்பின வெளியே நீ வந்து என்ன கேள்வி கேட்கிற? அவ போனா நீ பார்த்த, அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணது யாரு, என்ன லொட்டு லொசுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்கிட்ட நடிக்காதீங்க, நடிக்கிறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல தெரிஞ்சிருச்சா?
எல்லாம் தெரிஞ்சிச்சா சரி விடு அப்படின்னு சொல்ல இப்பவே வீட்டை விட்டு காலி பண்ண 2 பேரும். நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே அருகது இல்லை. உங்களை நானே எவ்வளவு நாள் போனா போதுன்னு விட்டு பிடிச்சலாம்னு சொல்லிட்டு விட்டு பிடிச்சி விட்டுனதா என் குடும்பத்துல லாஸ்ட்ல கும்மி அடிக்கிறீங்களா நீங்க? இனிமே கும்மி அடிக்கிறது நீங்களா இருக்க மாட்டீங்க, நானா தான் இருக்க போறேன். இனிமே என்னோட ஆட்டத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சித பக்கம் ஆவேசமா மறுமுகத்தை காட்டிய விஜய் சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா, இனிமேதான்ப்பா கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகுது விஜய், அவ்வளவுதான் இனிமே மாசட்டும் டக்கரை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். திடீர்னு அவங்க அக்கா காரி எதனா சொன்னா உடனே ஆமா ஜாமின்னு சொல்லிட்டு தலையாட்டுன்னு தான் போக போறாரு. எதுக்கு இந்த மானகாட்ட பழப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, நன்றி, வணக்கம்.